ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் இந்த காலை வேளையில் உங்கள் அனைவரையும் வாழ்த்துக்கிறேன். தேவஜனமே, நம்ம கூட ஆண்டவர் பேச போகிற ஒரு தலைப்பு ஸ்தோத்திர பலியை குறித்து பார்க்க போகிறோம். அநேக நம்மளுடைய வாழ்க்கையில் பாவரிக்கை கேட்போம், அதற்கு பிறகு பாடல்களை பாடுவோம், ஸ்தோத்திர பலி வாசிப்போம், வேதத்தை வாசிப்போம், ஜெபிப்போம். இது குடும்ப ஜெபங்களில் இடம்பெறுது. இன்றைக்கி பல பேர் இந்த ஸ்தோத்திர பலியை மறந்து கொண்டு வருகிறார்கள். ஏன் அப்படின்னா, கணவன் மனைவி 2 பேரும் வேலைக்கு போகிறாங்க, பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போகிறாங்க, அதுக்கு பிறகு டியூஷன், அதுக்கு பிறகு ஹோம்ஒர்க் எழுதணும். எல்லாருமே பிஸியாக இருக்கிறதுனால வேதம் வாசிக்கிறத குறைத்து, பாடலை குறைச்சி, ஜெபத்தையும் இப்போ குறைச்சி சுருக்கமாக ஜெபிக்கிற நிலைக்கு கிறிஸ்தவ விசுவாசிகள் வந்திருக்கிறோம். தேவஜனமே, ஆனால் எந்த அளவுக்கு நீங்கள் ஆண்டவரோட சமூகத்தை குறைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நம்ம ஆசீர்வாதத்தை இழப்போம் அப்படிங்கிறத மறந்துடக்கூடாது. ஆசீர்வாதத்துக்கு அஸ்திபாரமே ஆண்டவருடைய சமூகம்தான். சரி, இந்த ஸ்தோத்திர பலி இந்த காலகட்டங்களில் நமக்கு செய்கிறதுக்கு நேரம் இருக்கா? இந்த ஸ்தோத்திர பலி எவ்வளவு முக்கியமானது? வேதாகமத்தில் ஆண்டவர் இந்த ஸ்தோத்திர பலியை குறித்து என்ன சொல்கிறார் வாசிக்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 50:14-15 வசனத்தை வாசிக்கலாம். நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு உன்னதமானவருக்கு உன் பொருத்தனைகளை செலுத்தி ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு கர்த்தருக்கு உன்னுடைய பொருத்தனைகளை செலுத்து, அப்புறம் ஆபத்து காலத்தில் கூப்பிடு, நான் உன்னை விடுவிக்கிறேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். தேவஜனமே, இந்த ஸ்தோத்திரம் அப்படிங்கிறது தேவன் நமக்கு இன்றியமையாமல் வைத்திருக்கிறார். நம்ம ஜெபிக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல பாவரிக்கை கேட்கணும். 2வது ஸ்தோத்திரம் பண்ணதுக்கு பிறகு தான் ஜெபிக்கணும். அதே போல் ஒரு காரியங்களுக்கும் நம்ம ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டியது தேவன் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார். பழைய ஏற்பாட்டு காலகட்டங்களில் பல பலிகள் இருந்துச்சு. பாவ நிவாரண பலி, குற்ற நிவாரண பலி, சர்வாங்க தகன பலி, போஜன பலி, பாவ நிவாரண பலி, பான பலி, இப்படி பல பலிகள் இருந்துச்சு. ஆனால் புதிய ஏற்பாட்டில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மளுடைய பாவத்துக்காக இந்த எல்லா பலியும் அவர் எடுத்துக்கொண்டார். அவர் மரிச்சதுனால இதில் எந்த பலியும் நம்ம செலுத்த வேண்டியதில்லை. ஆனால் பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஸ்தோத்திர பலியை தேவன் வைத்திருந்தார். அந்த பலியை மட்டும்தான் இந்த புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களாகிய நாம் இந்த ஸ்தோத்திர பலியை நாம் ஏறெடுக்கணும். சரி, புதிய ஏற்பாட்டில் இந்த ஸ்தோத்திரத்தை குறித்து வருதா அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் மாம்சத்தில் வாழ்ந்த பொழுது எப்பெல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணார் அப்படின்னு சொன்னால், நம்மளோட வாழ்க்கையில் எப்போ ஸ்தோத்திரம் பண்ணுவோம்? ஏதாவது ஆண்டவர் நமக்கு ஒரு நன்மை செய்தார்னா செஞ்ச நன்மைக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு முன்மாதிரியாக இருக்கும்படி வாழ்ந்து காட்டினார். இயேசு கிறிஸ்து எப்போ ஸ்தோத்திரம் பண்ணார் வாசிக்கலாம். மார்க்கு புஸ்தகம் 8வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது அவர் ஜனங்களை தரையிலே பந்தி இருக்க கட்டளையிட்டு அந்த 7 அப்பங்களையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி பிட்டு அவர்களுக்கு பரிமாறும்படி சீஷர்களிடத்தில் கொடுத்தார். அவர்கள் ஜனங்களுக்கு பரிமாறினார்கள். ஒரு நன்மை நடந்ததுக்கு பிறகு ஆண்டவருக்கு நாம ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய வாழ்க்கையில் அப்பத்தை எடுத்து 7 அப்பத்தை எடுத்து அவர் ஜனங்களுக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி முதல்ல ஸ்தோத்திரம் பண்ணினார். 7 அப்பத்துக்கு ஸ்தோத்திரம் பண்ணிட்டு சீசர்கள்ட்ட கொடுக்குறாரு. ஜனங்க பந்தி இருக்கிறாங்க, 4000 பேர் சாப்பிட்டு மீதி 7 கூடை நிறைய எடுத்தார்கள். தேவஜனமே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விசுவாசத்தினால ஸ்தோத்திர பலியை செய்தார். தேவன் இந்த அற்புதத்தை அவர் செய்ய போறாரு, அதுக்காக நான் ஸ்தோத்திரம் பண்றேன்னு சொல்லி அட்வான்ஸாக அவர் ஸ்தோத்திரம் பண்ணினார். தேவஜனமே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்த அற்புதங்களில் பல அற்புதங்கள் அவர் ஸ்தோத்திரம் பண்ணி ஜனங்களுக்கு கொடுப்பார். காண ஒரு திருமணத்தில் தண்ணியை திராட்சரசமாக மாற்றும் போதும், 5 அப்பம் 2 மீன் 5000 பேருக்கு போஷிக்கும் போதும், ஒவ்வொரு அற்புதங்களை செய்வதற்கு முன்பாக அவர் ஸ்தோத்திரம் பண்ணினார். தேவஜனமே, ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணும் பொழுது குறைகள், முறுமுறுப்பு, மற்றவங்களை குறித்து அங்கலாய்க்கிறது, இந்த காரியங்களை எல்லாம் விட்டுட்டு ஸ்தோத்திரத்தோட கூட உங்கள் விண்ணப்பங்களை ஏறிடுங்க. இதுதான் தேவனுக்கு சித்தமாக இருக்கு. அவர் வாழ்ந்திருக்கும் போது மாத்திரமல்ல, அவருடைய வாழ்க்கையில் பாடுகளும் பிரச்சனைகளும் வரும்போது கூட அவர் ஸ்தோத்திரம் பண்ணினார். அதே மார்க்கு புஸ்தகம் 14வது அதிகாரம் 26வது வசனத்துக்கு வரும் பொழுது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவை பாடுகளுக்கு போகிறது அவருக்கு நன்றாக தெரியும். பாடுபட போகிறோம், அவமானம் பட போகிறோம், துக்கப்பட போகிறோம், மரணம் அடைய போகிறோம், அநேக நம்மளை சித்திரவதை செய்து கொலை செய்வாங்க. இதை நன்றாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அறிந்து தான்
இந்த பூமியில் மனுஷனாகவே வந்தார். இப்போ அந்த பாடுகளுக்கு போவதற்கு முன்பாக சீசர்களுக்கு ராபோஜனம் கொடுக்கிறார். அந்த ராபோஜனம் கொடுக்கும்போது அவர் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி சீசர்களோட கையில் கொடுத்தார். தேவஜனமே, துக்கம் வருதுங்கிறது தெரியும். ஆனால் அதற்கு முன்பாகவும் இயேசு கிறிஸ்து புலம்பலை, கண்ணீர் வடிக்கலை. தன்னுடைய மரணத்தின் நிமித்தம் ஆண்டவரை குறை சொல்லலை. அதற்கு மாறா ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுறார். இன்னொரு காரியத்தையும் வாசிக்கலாம். மார்க்கு புஸ்தகம் 14வது அதிகாரம் 26வது வசனத்தை வாசிங்க. அவர்கள் ஸ்தோத்திர பாட்டை பாடின பின்பு ஒலிவ மலைக்கு புறப்பட்டு போனார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீசர்களோட ஒலிவ மலைக்கு போய் இப்போ ஜெபிக்கிறதுக்காக போகிறார். அதுக்கு முன்னாடி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்த காரியம் என்ன? ஸ்தோத்திர பாட்டை பாடின பின்பு. தேவஜனமே, தேவகுமாரனே இந்த உலகத்தில் வந்து வாழும்போது ஸ்தோத்திரம் பண்ணி பாட்டு பாடணும்னா நீங்களும் நானும் அவர் ஆராதிக்க வேண்டியது எவ்வளவு அவசியம். இதைத்தான் 1 தெசலோனிக்கர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 16லேருந்து 18 வரைக்கும் வாசிக்கிறோம். எப்போதும் சந்தோஷமா இருங்க, இடைவிடாம ஜெபம் பண்ணுங்க, எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இதுதான் உங்களை குறித்த தேவனுடைய சித்தமாக இருக்க. தேவஜனமே, அநேக ஜெப குறிப்புகள் ஆண்டவர்கிட்ட வைக்கிறீங்களா? ஆண்டவரே, கடைசியாக ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு ஆண்டவரே இதெல்லாம் நீங்கள் செய்ய போகிறீங்கப்பா, அதற்காக ஸ்தோத்திரம். ஒரு காரியத்துக்காக அற்புதங்கள் நடக்கிறதுக்கு முன்னாடி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. 2வது, பாடுகளில் வேதனைகள் வரும்போது, பிரச்சனைகள் வரும்போது ஸ்தோத்திரம் பண்ணுங்க. தேவஜனமே, என்னுடைய வாழ்க்கையில் நான் பார்த்த அனுபவம், எல்லா நிலையை விட நீங்கள் துக்கத்தில் இருக்கும்போது, பிரச்சனையில் இருக்கும்போது ஸ்தோத்திரம் பண்ணுனா உடனே அதுக்கான பதிலை, ஆசீர்வாதத்தை நிச்சயமாகவே நீங்கள் பார்ப்பீங்க. கண்களை முடிச்சு வைக்கலாம். அதிகமாக நேசிக்கிறீங்களா அன்பின் பரலோகத்தின் பிதாவே, எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் பண்ணுவது எங்களை குறித்து தேவ சித்தமாக இருக்குங்கிறத நீங்கள் பேசுனீங்கப்பா. இந்த தேவ செய்தியை பார்க்குற ஜனங்கள் ஆண்டவரே தங்களுடைய வாழ்க்கையில் வாழ்ந்திருந்தாலும் தாழ்ந்திருந்தாலும் எல்லா சூழ்நிலையிலும் நாங்கள் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஸ்தோத்திரம் பண்ண தேவன் எங்களுக்கு கிருபை கொடுங்க. ஸ்தோத்திரத்தினால் கிருபை பெருகுமே. ஸ்தோத்திரம் பண்ணி உம்முடைய கிருபைகளில் நாங்கள் அதிகமாய் வளர உதவிச்சேங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தேவஜனமே, ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரத்தினால கிருபை பெருகும். ஆமென். God bless you.